எழுத்தாளர் மகிழினி பாலு அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். அத்தியாயம் 61. பவானிக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. அவள் முன்னால் இருந்த தட்டில் தக்காளி சாதம் இருந்தது. ஆனால் அதை சாப்பிட மனமில்லாமல் கையில் எடுத்து பிசைந்து கொண்டே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய மனதில் நல்ல தம்பியின் நினைவுகள்தான் ஓடிக்கொண்டிருந்தன. தன்னை உண்மையாக காதலிக்கிறார் என்று நம்பிய ஒருவரே தன்னுடைய நம்பிக்கையை இப்படி பயன்படுத்திக் கொண்டாரே என்ற வேதனை அவளுடைய உள்ளத்தை அறுத்து கொண்டிருந்தது. பரமேஷ் சமையலறைக்குள் சென்ற நேரத்தை பார்த்த பவானி தன்னால் இனிமேல் அந்த உணவை சாப்பிட முடியாது என்று நினைத்தாள். யாரும் பார்க்காதபடி தட்டில் இருந்த தக்காளி சாதத்தை அப்படியே ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அமைதியாக எழுந்து சென்று படுத்துக் கொண்டாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் உடலும் மனமும் சோர்ந்து போயிருந்ததால் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தால் போதும் என்று தோன்றியது. அதே நேரத்தில் பரமேஷம் சாப்பிட்டு முடித்துவிட்டு சமையல் அறையில் இருந்த வேலைகளையெல்லாம் முடித்தாள். அடுப்பை துடைத்தாள். பயன்படுத்திய பாத்திரங்களை சுத்தம் செய்து வைத்தாள். சமையலறை முழுவதையும் ஒழுங்குபடுத்திவிட்டு பார்கவி படுத்திருந்த இடத்திற்கு சென்று அவளுடைய அருகில் படுத்துக் கொண்டாள். அப்போது வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்டது. பரமேஷ் உடனே எழுந்து உட்கார்ந்தாள். இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க என்று யோசித்தவள் நேராக சென்று கதவை திறக்கவில்லை. அவளுடைய அம்மா அலமேலு தன்னுடைய மகள்களுக்கு எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொடுத்திருந்தாள். நீங்க தனியா இருக்கும்போது பகல் நேரமா இருந்தாலும் சரி, இரவு நேரமா இருந்தாலும் சரி, யாராவது காலிங் பெல் அடிச்சா உடனே கதவை திறக்க கூடாது. முதல்ல ஜன்னல் வழியா வெளியே யாருன்னு பார்த்துட்டு தான் கதவை திறக்கணும் என்று பலமுறை அறிவுறுத்தி இருந்தாள். அம்மா சொல்லிக் கொடுத்ததை நினைத்து கொண்ட பரமேஷ் முதலில் வாசல் லைட்டை போட்டாள். பிறகு மெதுவாக ஜன்னல் அருகில் சென்று திரையை சற்று தள்ளி வெளியே எட்டி பார்த்தாள். அங்கே தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் நிற்பதை பார்த்ததும் பரமேஷின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. மா, அப்பா என்று மகிழ்ச்சியுடன் சொல்லியபடி அவசரமாக சென்று கதவை திறந்தாள். என்னம்மா, வந்துட்டீங்களா? எப்ப கிளம்புனீங்க என்று கேட்டாள். அலமேலுவும் வீராசாமியும் உள்ளே வந்தனர். ஊருக்கு சென்று வந்திருந்ததால் இருவரும் களைப்பாக இருந்தனர். அலமேலு வீட்டுக்குள் வந்ததும், பரமேஷ், கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வைக்கிறியா? தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் என்று கூறினார். சரிம்மா என்று சொன்ன பரமேஷ் உடனே ஹீட்டரில் தண்ணீர் வைத்தாள். அலமேலு தன்னுடன் கொண்டு வந்திருந்த உடைகளை எடுத்துக்கொண்டு வெளியே இருந்த பாத்ரூமுக்கு சென்றாள். அங்கே அவற்றை அலசி காய போட்டுவிட்டு வந்தாள். ஹீட்டரில் வைத்திருந்த தண்ணீர் லேசாகத்தான் சூடாகி இருந்தது. அப்போது நேரத்தை பார்த்த அலமேலு, அடடா, எப்பவே இவ்ளோ நேரம் ஆயிடுச்சே, தண்ணி நல்லா சூடாற வரைக்கும் காத்திருந்தா இன்னும் நேரமாயிடும் என்று நினைத்தார். தலைக்கு குளித்துவிட்டு சீக்கிரமாக படுத்தால் போதும் என்று நினைத்தவர் இருந்த லேசான சூடான தண்ணீரையே ஒரு பக்கெட்டில் ஊற்றி அதை கொண்டு குளித்து முடித்தார். அலமேலு குளித்துவிட்டு வெளியே வந்ததும் தன்னுடைய கணவரை பார்த்தாள். ஏங்க, நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்க. இப்படி எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பீங்க? போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அலசி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள தண்ணியும் நல்லா சூடாயிரும் என்று கூறினார். வீராசாமியும் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தார். இரவு நேரமாகி விட்டதால் இருவருக்கும் சூடாக ஏதாவது குடிக்க வேண்டும் என்று நினைத்தவர் 2 கப் டீ போட்டார். அதோடு இன்னொரு அடுப்பில் தண்ணீரை வைத்து நன்றாக சூடாக்கினார். அலமேலு ஒரு போர்வையை எடுத்து தலையை முழுவதுமாக மூடிக்கொண்டாள். தன்னுடைய தலையில் கொஞ்சம் தைலத்தை தேய்த்து கொண்டு சூடான தண்ணீரில் இருந்து வந்த ஆவியை மெதுவாக பிடிக்க ஆரம்பித்தார். பிறகு கணவன் மனைவி இருவரும் ஊரில் நடந்த விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். பேச்சு அப்படியே வீராசாமியின் பெரியப்பா கருப்பையாவின் குடும்பத்தைப் பற்றி திரும்பியது. வீராசாமி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நம்ம பெரியப்பா கருப்பையா அந்த காலத்துல ரொம்ப வசதியானவரு. கிராமத்துல விவசாயம் பண்ணி நல்லா காசு பணம் சம்பாரிச்சவரு. அலமேலு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு இருந்த பிள்ளைகளையும் நல்லபடியா வளர்த்து எல்லாருக்கும் கல்யாணமும் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இருந்த விவசாய நிலத்தையும் பிள்ளைங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுத்துட்டாரு என்று வீராசாமி கூறினார். அலமேலு, அப்படியா, அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள். வீராசாமி ஒரு பெருமூச்சு விட்டார். அதுதான் கஷ்டமே என்றார். கருப்பையா தன்னுடைய மனைவி ஜானவியுடன் தனி குடித்தனம் நடத்தி கொண்டிருந்தார். வயது ஆக ஆக ஜானவியின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்த நேரத்தில் அவர்களுடைய பெரிய மகன் மிகவும் அன்பாக பேச ஆரம்பித்தான். மா, உன்கிட்ட இருக்கிற நகை பணம்லாம் எதுக்கு? கடைசியில அதெல்லாம் எங்களுக்கு தானே. நீங்க எங்களை நம்பி கொடுத்துருங்க. நாங்க இருக்கோம் இல்லையா
என்று அன்பாக பேசி தன்னுடைய தாயிடம் இருந்த நகை பணம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக் கொண்டான். தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னை பார்த்து கொள்ளப் போகிறவன் தன்னுடைய மூத்த மகன்தானே என்ற நம்பிக்கையில் ஜானவியும் தன்னிடம் இருந்ததை அவனிடம் கொடுத்து கொண்டே இருந்தாள். அது மட்டுமில்லாமல் தன்னிடம் இருந்த நகைகளை தன்னுடைய 2 மகள்களுக்கும் பெரிய மகனுக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு, எனக்கு பிறகு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பாசமும் நம்பிக்கையும் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தரப்போகிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஜானவி இறந்த பிறகு கருப்பையா மட்டும் தனியாகிவிட்டார். வயதான காலத்தில் தனியாக இருக்க வேண்டாம் என்று நினைத்த கருப்பையா தன்னுடைய சின்ன மகனை பார்த்து நம்பிக்கை வைத்தார். நம்மள கடைசி காலம் வரைக்கும் பாத்துக்க போறவன் இவன்தான், நமக்கு கொல்லி போட போறவனோ இவன்தானே என்று நினைத்தார். அந்த நம்பிக்கையில் தன்னிடம் இருந்த பணத்தையும் சின்ன மகனிடம் கொடுத்து விட்டார். அவர் தன்னை கடைசி காலம் வரைக்கும் கூடவே வைத்துக்கொண்டு பாசமாக பார்த்து கொள்வான் என்று முழுமையாக நம்பினார். ஆனால் ஒருவருடைய காரியம் முடிந்தவுடன் அவரை கைவிடும் சுயநல மனிதர்களைப் போல கருப்பையாவின் சின்ன மகனும் தன்னுடைய காரியம் முடிந்ததும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பித்தான். பா, எனக்கு வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வரேன். வீட்ல நிறைய வேலை இருக்கு, நீங்களே பாத்துக்கோங்க என்று ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல ஆரம்பித்தான். கருப்பையாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. வயது முதிர்ந்திருந்ததால் முன்பு போல் தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளவும் முடியவில்லை. ஒரு காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தவர் இப்போது தன்னுடைய தேவைகளுக்கே பிறரை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டார். கடைசியில் தட்டு தடுமாறி தானே கஞ்சி காய்ச்சி குடிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. சில நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போது கூட தன்னுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு தன்னை பார்த்து கொள்வதாக சொன்ன சின்ன மகன் வந்து தன்னை பார்த்து கொள்ளவில்லை. அவன் கவனிக்காமல் விட்டாலும் கருப்பையா அதை மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. அவனுக்கும் குடும்பம் இருக்கே, வேலை இருக்கும், அதனாலதான் என்னை கவனிக்க முடியாம இருக்கான் என்று தன்னுடைய மகனுக்காகவே காரணம் தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரை கவனித்துக் கொண்டிருந்தது அவருடைய இன்னொரு மகன்தான். தன்னால் முடிந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்து சாப்பாடு கொடுத்து உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் பார்த்து கொண்டான். ஆனால் கருப்பையாவின் மனதில் அந்த மகனுக்கான நன்றியுணர்வு ஏற்படவில்லை. மாறாக அவன் செய்யும் சிறிய சிறிய தவறுகளை கூட பெரிதுபடுத்தி குறை சொல்லிக் கொண்டிருந்தார். இத சரியா செய்ய மாட்டேங்கிறான், அத சரியா கவனிக்க மாட்டேங்கிறான் என்று எப்போதும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக் கொண்டே இருந்தார். அவருடைய மனதில் தன்னை கவனித்துக் கொள்ளாத சின்ன மகன் மீது எந்த கோபமும் இல்லை. அவன் தன்னை ஏமாற்றிவிட்டான் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் அவர் தயாராக இல்லை. அவனிடம் கொடுத்த பணத்தை நினைத்து பார்த்தாலே மனம் வலித்தாலும், அவன் என் மகன், என கடைசி காலத்துல பாத்துக்குவான் என்ற நம்பிக்கையை மட்டும் அவர் விடவில்லை. வீராசாமி இந்த விஷயங்களை எல்லாம் அலமேலுவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அலமேலு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பாவம், வயசான காலத்துல பிள்ளைங்களை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்துருச்சே என்று மனதில் வருத்தப்பட்டார். வீராசாமியும் பெருமூச்சு விட்டார். அதுதான் வாழ்க்கை அலமேலு, பிள்ளைங்க எல்லாரும் நம்மள பாத்துக்குவாங்கன்னு நாம நம்புறோம், ஆனா யாரு உண்மையில நம்மளோட இருப்பாங்கன்னு காலம்தான் காட்டும். அந்த வார்த்தைகளை கேட்ட அலமேலு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு கணவனை பார்த்து, நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லைங்க என்றார். வீராசாமி மெதுவாக சிரித்தார். நம்ம பிள்ளைங்க இப்படி இருப்பாங்கன்னு நாம இப்ப சொல்ல முடியாத அலமேலு, காலம் வரும்போதுதான் எல்லாமே தெரியும். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை மட்டும் கத்துக் கொடுத்து வளர்க்கணும், அதுதான் நம்ம கடமை. அலமேலு அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வீட்டுக்குள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பவானி மட்டும் சோஃபாவில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. நல்ல தம்பி செய்த துரோகத்தை நினைத்துக் கொண்டே அவளது மனம் மீண்டும் மீண்டும் உடைந்து கொண்டிருந்தது. நான் யார நம்பினோ, அவரை என்னை இப்படி ஏமாத்திட்டாரே என்ற எண்ணம் அவளது நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்தது. வெளியில் பெற்றோர்கள் பேசிக் கொண்டிருந்த வாழ்க்கையின் கசப்பான உண்மைகள் பவானியின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் நுழைந்துவிட்டதைப் போல இருந்தது. அவளுக்கு தெரியாமலேயே அவள் நம்பிய காதல் அவளுடைய வாழ்க்கையில் மிகப் பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த பவானியின் கன்னத்தில் இருந்து ஒரு கண்ணீர் துளி மெதுவாக வழிந்தது. வீராசாமியும் அலமேலுவும் எழுந்து படுக்க செல்ல தயாரானார்கள். அப்போது அலமேலு திடீரென்று,
ஏங்க, பிள்ளைங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா? பவானி வந்துட்டாளா? என்று கேட்டார். வீராசாமி வீட்டுக்குள் வருமுறை பார்த்துவிட்டு, ம், எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. பவானி சோஃபால படுத்திருக்க மாதிரி தெரியுது. நீ போய் பாரு என்றார். அலமேலு மெதுவாக எழுந்து பவானி படுத்திருந்த சோஃபாவை நோக்கி நடந்தார். பவானி கண்களை மூடி படுத்திருந்தாள். அலமேலு அவள் அருகில் சென்று, பவானி, தூங்கிட்டியா என்று மெதுவாக கேட்டார். பவானி உடனே கண்களை திறந்தாள். இல்லம்மா, தூங்கல. அவளுடைய குரலில் இருந்த சோர்வையும் முகத்தில் இருந்த வாட்டத்தையும் பார்த்த அலமேலுவுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? முகமே ஒரு மாதிரி இருக்கே. பவானியின் இதயம் அந்த நொடியில் வேகமாக துடித்தது. நல்ல தம்பியுடன் நடந்ததை நினைத்தவுடன் மீண்டும் அவளுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் தாயிடம் உண்மையை சொல்ல முடியவில்லை. ஒண்ணுமில்லம்மா, தலைவலி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மாத்திரை போட்டுட்ட, தூங்குனா சரியாயிடும் என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அலமேலு அவளுடைய நெற்றியில் கை வைத்து பார்த்தார். காய்ச்சல் எதுவும் இல்ல. சரி, நீ இங்கே படுத்துக்காத. ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்கு. பவானிக்கு தனியாக அறைக்குள் செல்லவே பயமாக இருந்தது. அங்கே சென்றால் நடந்ததை நினைத்து மீண்டும் அழ ஆரம்பித்து விடுவோமோ என்று நினைத்தாள். இல்லம்மா, நான் இங்கே படுத்துக்கிறேன். இங்க நல்லா இருக்கு என்றாள். அலமேலு அவளை பார்த்தபடி சிறிது நேரம் நின்றார். சரி, உனக்கு எங்க வசதியா இருக்கோ அங்கேயே படுத்துக்கோ. ஆனா ரொம்ப நேரம் விழிச்சிட்டு இருக்காத. தலைவலி இன்னும் அதிகமாகிடும் என்று அன்புடன் கூறிவிட்டு உள்ளே சென்றார். அலமேலு சென்றதும் பவானி மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய மனதில் நல்ல தம்பியின் முகம் மட்டும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. அவள் நம்பிய வார்த்தைகள், அவர் காட்டிய அன்பு, அவர் பேசிய காதல் எல்லாமே இப்போது பொய்யாக தோன்றியது. அவரை நம்பித்தானே நான் அவரோட போனேன். என்ன உண்மையா காதலிக்கிறாருன்னு நம்பித்தானே அவரை என்னோட வாழ்க்கை துணையா நினைச்ச. ஆனா அவருக்கு என்னோட மனசை விட அவரோட ஆசைதான் முக்கியமா இருந்திருக்கு என்று நினைத்தவளுக்கு மனம் தாங்கவில்லை. அவளுடைய கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அந்த அழுகை சத்தம் கேட்டு பரமேஷ் தூக்கத்தில் இருந்து எழுந்தாள். கா, என்ன தூங்கலையா என்று கேட்டபடி எழுந்து வந்தாள். பவானி உடனே கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். ஒண்ணுமில்ல பரமேஷ், நீ போய் தூங்க. நீங்க அழுத மாதிரி சத்தம் கேட்டுச்சு என்று பரமேஷ் கவலையுடன் கேட்டாள். தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு, அதனாலதான் என்று பொய் சொல்லி சமாளித்தாள் பவானி. பரமேஷ் அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். அக்கா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று அன்பாக கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் பவானியின் மனம் உடைந்து போனது. ஒண்ணுமில்லன்னு சொல்றேன்ல, நீ போய் தூங்கு என்று சற்று கடுமையாக கூறிவிட்டாள். பரமேஷ் அமைதியாக எழுந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு பவானிக்கு தன்னுடைய வார்த்தைகளே தவறாக தோன்றியது. பாவம், என்னை பத்தி கவலைப்பட்டுதானே கேட்டா. அவள்கிட்ட நான் ஏன் கோவமா பேசின என்று வருந்தினாள். அந்த இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு எது என்று நினைத்தபோது நல்ல தம்பியை நம்பியதுதான் என்று தோன்றியது. ஆனால் அவள் மனதின் ஒரு மூலையில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை அவர் உண்மையாவே என்ன காதலிச்சிருந்தா, ஒருவேளை என்ன திருமணம் செஞ்சுக்குவாரா என்று மனம் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டது. அந்த கேள்விகளுக்கான பதில் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது என்பதைப் பற்றிய பயம் மட்டும் அவளுடைய மனதை விட்டு அகலவில்லை. அந்த இரவு வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் பவானியின் வாழ்க்கையில் மட்டும் அந்த இரவு முடியாத இரவாக நீண்டு கொண்டிருந்தது. ஒரு பக்கம் நல்ல தம்பியின் துரோகம், மறுபக்கம் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம், இன்னொரு பக்கம் நடந்த உண்மையை தன்னுடைய குடும்பத்திடம் எப்படி மறைப்பது என்ற கவலை. இந்த மூன்றும் சேர்ந்து அவளுடைய மனதை பிழிந்து கொண்டிருந்தன. அவள் கண்களை மூடியபடி அமைதியாக படுத்திருந்தாள். பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். அதைப் போலவே இன்று நடந்த நிகழ்வால் பவானிக்கு காதலனின் செய்கையும் அவளுக்கு வந்த காதல் கனவும் புளிக்க ஆரம்பித்தது. அவளும் இழந்தது காசு பணம் இல்லையே. காசு பணத்தை இழந்துவிட்டால் சம்பாதித்துக் கொள்ளலாம். அவள் இழந்தது மானம் அல்லவா? போன மானத்தை, கற்பை திரும்ப வாங்க முடியுமா? அது என்ன பெண்களின் கற்பு, இங்கும் கடையில் கிடைக்கும் பொருளா திரும்ப வாங்கிக் கொள்வதற்கு? போனது போனதுதானே, இனிமேல் எதுவும் மாறப்போவது இல்லையே என்று நினைத்தவளுக்கு மனது சுக்குநூறாக உடைந்து போனது. இனிமேல் இதை நினைத்து புலம்பி என்ன ஆகப் போகிறது?
காதலன் இழுத்த இழுப்புக்கு எல்லாம் அவன் கையில் வைத்து இருக்கும் கயிறாக இழுக்க இழுக்க அருந்து தப்பி ஓடிப்போகாமல் கூடவே போனதின் விளைவுதானே இன்று நமக்கு கிடைத்த தண்டனை என்று நினைத்து கொண்டாள். எதுவாக இருந்தால் என்ன, இடிந்த மனதை எடுத்து ஒட்ட வைக்க முடியுமா? உடைந்தது உடைந்தது தானே. எப்படி பூசி முழுகி ஒட்ட வைத்தாலும் விரிசல் வெளியில் தெரியத்தானே செய்யும் என்று எதையோ பற்றி யோசித்துக் கொண்டே தூங்காமல் படுத்து இருந்தாள். பவானி இரவு வெகு நேரமாகி தூங்கவும் லேட்டாகத்தான் தூங்கி கண் விழித்தாள். நேற்று நல்ல தம்பி செய்த வேலையில் பவானிக்கு இன்று இவ்வளவு நேரமாகியும் உடம்பு எல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலி எடுத்தது. அவளால் எழுந்து உட்காரவே முடியவில்லை. பவானிக்கு பயத்தில் குளிர் காய்ச்சலும் வந்துவிட்டது. விடிந்த பிறகும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து இருந்தாள். பரமேஸ் எழுந்து குளித்து கிளம்பிய பிறகும் பவானி படுத்து இருப்பதை பார்த்தவள் பவானியை எழுப்பி பார்த்தாள். பவானிக்கு உடம்பு அனலாக கொதிக்கவும் அம்மாவிடம் சொல்வதற்கு சென்றாள். அத்தியாயம் 62. காலையில் வெளிச்சம் கொடுத்து இரவு முடிந்து அடுத்த நாள் ஆரம்பித்ததை அறிவிப்பது போல இயற்கை ஒவ்வொரு நாளின் விடியலையும் வெளிச்சத்தால் வரவேற்கிறது. அதைப் போலவே ஒவ்வொரு விடியலும் மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைந்து விடுகிறது. இன்று பவானிக்கு காய்ச்சல் வந்திருந்ததால் விடிந்து வெகு நேரம் ஆகியும் தூங்கி எழுந்திருக்காமல் கவலையுடன் படுத்திருந்தாள். அலமேலுவின் கணவர் வீராசாமி பார்கவியை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு அப்படியே அலுவலகம் போவதாக கூறிவிட்டு கிளம்பி சென்றார். பவானி சாப்பிட வரவில்லையே என்று ரூமுக்கு சென்று பார்த்த அலமேலு மகள் இவ்வளவு நேரமாகியும் எழுந்திருக்காமல் படுத்திருப்பதைக் கண்டு, ஏமா பவானி, ஆபீஸ் போவேணாமா, இன்னும் தூங்குற என்று கூப்பிட்டார். ஆனால் பவானி பதில் பேசாமல் படுத்திருந்தாள். அலமேலு பவானியை தட்டி எழுப்பினார். அவளுடைய உடம்பு அனலாய் கொதித்தது. அதை உணர்ந்த தாய் உள்ளம் பதறி துடித்தது. அச்சச்சோ பவானி, ஏமா உன் உடம்பு இவ்ளோ சூடா இருக்கு என்று பதறிக்கொண்டே மகளை எழுப்பி உட்கார வைத்தார். அம்மாவின் கை பட்டவுடன் தாயின் அரவணைப்பும் அன்பும் தன்னை வந்தடைந்ததை உணர்ந்த பவானிக்கு தன்னை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் கடகடவென வழிந்தது. மகள் அழுவதை கவனித்த அலமேலு, ரொம்ப கஷ்டமா இருக்க பவானி, வாமா, எழுந்து வந்து முகம் கழுவிட்டு வா, சுக்கு காசாயம் போட்டு தரேன் குடிமா என்று கூறி கைத்தாங்களாக ஹாலுக்கு அழைத்து வந்தார். ஹாலில் உள்ள சோஃபாவில் அவளை உட்கார வைத்தவர் சமையலறைக்கு சென்று சுடு தண்ணீர் வைத்தார். அதை எடுத்து வந்து பாத்ரூமில் வைத்துவிட்டு, போய் பல்லு தேய்ச்சி முகம் கழுவிட்டு வாமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் சமையலறைக்கு சென்று சுக்கு கசாயம் போட்டார். பாத்ரூமுக்கு உள்ளே சென்றவுடனே தன்னுடைய நிலையை நினைத்து வெடித்து அழுதாள். மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாத வலிகளுக்கு கண்களில் இருந்து வழியும் கண்ணீர்தான் ஆறுதலும் மருந்தும் கூட. பவானி தனியாக அழுது தீர்த்தாள். சுடு தண்ணீரும் ஆறியிருக்க முகம் கழுவி விட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்து அம்மா கொடுத்த கசாயத்தை கண்களை மூடிக்கொண்டு குடித்தாள். பவானியின் தலையை மெதுவாக தடவி கொடுத்த அலமேலு, கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுமா, உங்க அப்பா வர சொல்றேன், ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்து சரியாயிடும் என்றார். பவானிக்கு பதில் எதுவும் சொல்ல தோன்றவில்லை. தனக்கு நடந்த இழிவான சம்பவத்தை நினைத்தவளின் மனம் கனத்து போனது. தாயின் முகத்தை நேராக பார்த்து பேச முடியாமல் தரையை பார்த்து கொண்டே, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறமா, எனக்கு ஊசியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று படுத்து கொண்டாள். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுமா என்று சொல்லிவிட்டு அலமேலு அவசரமாக அடுப்படிக்கு சென்று பவானிக்காக கஞ்சி காய்ச்சி வைத்தார். பவானி கஷாயம் குடித்த சிறிது நேரத்திலேயே உடம்பு வேர்க்க ஆரம்பித்தது. மனபாரமும் கொஞ்சம் குறைந்து காய்ச்சலும் சற்று குறைந்தது போல அவளுக்கு தோன்றியது. தினமும் ஆசையாக அலுவலகம் போனவளுக்கு இன்று அலுவலகம் போக வேண்டும் என்று நினைக்க கூட தோன்றாமல் படுத்திருந்தாள். என்னதான் அம்மாவின் பாசமான கவனிப்பு மாறுதலும் கிடைத்தாலும், கசாயம் குடித்ததால் உடம்பு கொஞ்சம் தெம்படைந்தாலும், மனதிற்கு சிறிது ஆறுதல் கிடைத்தாலும் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. கசாயத்தின் வீரியத்தில் காய்ச்சல் கொஞ்சம் குறைந்தது. கண்களை மூடியவளுக்கு தூக்கம் சொக்க அவளும் தூங்க ஆரம்பித்தாள். கஞ்சி காய்ச்சி எடுத்து வந்த அலமேலு தானும் சாப்பிடாமல் மகளை நினைத்து பசியை மறந்தார். கஞ்சியை ஆற வைத்து சூடு குறைந்த பிறகு ரூமுக்குள் எடுத்து சென்றார். பவானியை மெதுவாக எழுப்பி உட்கார வைத்து கஞ்சியை குடிக்க வைத்தார். பவானி கொஞ்சம் கஞ்சி குடித்தவுடன், போதும்மா, வாயெல்லாம் கசப்பா இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்து கொண்டாள். சரிம்மா, படுத்து ரெஸ்டடு, எதுக்கு இந்த காய்ச்சல் மாத்திரை போட்டுக்கமா என்று சொல்லி மாத்திரையும் சுடு தண்ணீரையும் கொடுத்தார்.
மாத்திரையை வாங்கி போட்டுக்கொண்டவள் சுடு தண்ணீர் குடித்துவிட்டு அப்படியே படுத்துக்கொண்டாள். பவானிக்கு இப்போது காய்ச்சல் கொஞ்சம் குறைந்திருந்தது. மாத்திரையும் போட்டு விட்டதால் அலமேலுவுக்கும் சிறிது மன நிம்மதி ஏற்பட்டது. அலமேலு வீட்டிலிருந்த லேண்ட்லைன் போனில் இருந்து அம்மாவுக்கு போன் செய்தாள். லட்சுமி அம்மா வீட்டில் போன் இல்லாததால் பக்கத்து வீட்டிலிருந்த லேண்ட்லைனுக்கு போன் செய்து மாமி வீட்டில் சொல்லி அம்மாவை வரவழைத்து பேசலாம் என்று நினைத்தார். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு ஐயர் மாமியும் பச்சரிசி சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்க ஹாலில் படுத்திருந்தார். தூக்கம் கண்ணை கட்டியிருந்தது. அப்போது லேண்ட்லைன் போன் அடிக்க அரை தூக்கத்தில் இருந்த மாமி கஷ்டப்பட்டு எழுந்து வந்தார். போனை எடுப்பதற்குள் ரிங் சத்தம் நின்று விட்டது. போனை எடுக்கிறதுக்குள்ள கட் ஆகிடுச்சே என்று அழுத்துக்கொண்டு திரும்பி செல்ல முயன்ற போது மீண்டும் போன் அடித்தது. இந்த முறை ரிசீவரை எடுத்து ஹலோ என்றார். மாமி, நான் தான் அலமேலு பேசுறேங்க, நல்லா இருக்கீங்களா என்று அலமேலு கேட்டார். நான் நல்லா இருக்கேண்டிமா, நீ நல்லா இருக்கியோ என்று மாமியும் அன்புடன் விசாரித்தார். இருவரும் நலம் விசாரித்த பிறகு, சரிடிமா, நான் உங்க அம்மாவை கூப்பிடுறேன். நானே பேசி பேசி நேரத்தை வீணாக்குறனே, லைன்ல இருடி, போய் அழைச்சிட்டு வரேன் என்றார். உடனே அலமேலு, மாமி கொஞ்சம் இருங்க, நான் போனை கட் பண்ணிடுறேன், நீங்க போய் அம்மாவை வர சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போன் பண்றேன் என்றார். சரிடிமா என்று சொல்லிவிட்டு மாமி போனை வைத்தார். பிறகு லட்சுமி அம்மாவின் வீட்டிற்கு வந்து அழைத்தார். பின்பக்கம் மாட்டுப்பட்டியில் மாடுகளுக்கு தண்ணீர் ஊற்றி தவிடு கலந்து கொண்டிருந்த லட்சுமி யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டு கையை கழுவிக்கொண்டு வெளியே வந்தார். இங்க வா லட்சுமி, உன் மக அலமேலு போன் பண்ணியிருக்கா, உன்கிட்ட ஏதோ பேசணுமா என்றார் மாமி. இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வயலில் இருந்து கொண்டு வந்த நுங்கில் 4-5 எடுத்து பையில் வைத்து மாமி வீட்டிற்கு வந்தார். இது எதுக்கு லட்சுமிமா என்று கேட்டாலும் லட்சுமி கொடுத்த நுங்கை வாங்கிக் கொண்டார். மாமி வீட்டிற்கு வந்ததும் போன் அடிக்க லட்சுமி ரிசீவரை எடுத்து அலமேலோ சொல்லுமா என்றார். மா, நீங்களும் அப்பாவும் நல்லா இருக்கீங்களா என்று அலமேலு கேட்டாள். இப்படியே தாயும் மகளும் நலம் விசாரித்து முடித்தவுடன், மா, பவானிக்கு இப்ப காய்ச்சல் அடிக்குது, அதுவும் கொஞ்ச நாளாவே பவானி சரியா சாப்பிடுறது இல்ல, இந்த நேரமும் எதையோ நினைச்சு பயந்த மாதிரியே இருக்கா, அதான் நம்ம ஊர் பூசாரிட்ட விபூதி பிடிச்சு தர சொல்லி வாங்கிக்கோங்க, அப்படியே ஒரு தாயத்து கயிறம் மந்திரிச்சு வாங்கி தம்பிட்ட கொடுத்து அனுப்புங்கம்மா என்று அலமேலு கூறினார். பேத்திக்கு காய்ச்சல் வந்திருப்பதை கேட்டவுடன் லட்சுமி அம்மாவின் மனம் கவலையில் ஆழ்ந்தது. மா என்று அலமேலு மீண்டும் அழைக்க, சொல்லுமா என்றார் லட்சுமி. சரி அலமோ, நான் நாளைக்கே விபூதியும் தாயத்து கயிறும் வாங்கி கொடுத்து விடுறேன், நீ பாப்பாவை பத்திரமா பாத்துக்கம்மா என்றார். சரிம்மா, நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்பாவையும் தம்பியும் கேட்டதா சொல்லுங்கம்மா என்று கூறிவிட்டு அலமேலு போனை வைத்தார். அந்த நேரம் உள்ளே இருந்து பவானியின் குரல் கேட்டது. பவானி தூக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சத்தம் கேட்க அலமேலு அவசரமாக ரூமுக்குள் சென்றார். அலமேலுவின் குரல் கேட்டு பவானி நிதானத்திற்கு வந்தாள். இதுவரை கண்டது எல்லாம் கனவு என்பதுதான் அப்போது அவளுக்கு புரிந்தது. பவானியின் அருகில் வந்து அமர்ந்த அலமேலு, ஏமா பவானி, என்னம்மா செய்த, உடம்பு வலிக்குதா, ஏதோ அனத்திர சத்தம் கேட்டுச்சே என்று கேட்டார். அதெல்லாம் ஒண்ணு இல்லையேம்மா என்று சொல்லி சமாளித்தாள் பவானி. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்கிய பவானிக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் கனவு வந்தது. நாம் ஆசைப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், மனதில் ஆழமாக பதிந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், அவற்றை பற்றிய சிந்தனையோடு தூங்கினால் அவையே கனவாக வந்துவிடும் என்பார்கள். அதுபோலவே பவானியின் மனதில் இருந்த நினைவுகளும் அவளுக்கு நடந்த நிகழ்வுகளும் கனவாக வந்து போயின. தன்னுடைய காதலனுடன் பார்க் ஹோட்டலுக்கு சென்று ஊர் சுற்றியதும் கட்டிப்பிடித்து முத்தங்களை பகிர்ந்து கொண்டதும் கனவாக வந்தது. அதனுடன் அன்று ஹோட்டலில் அரை மயக்க நிலையில் தனக்கு நடந்த சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கனவில் தோன்றி மறைந்தன. அவற்றை நினைத்து பயந்தவள் தூக்கத்திலேயே உளறிக் கொண்டே இருந்தாள். அப்படியே தனக்குத்தானே பேசி புலம்பிக் கொண்டிருந்தாள். உயிரை சுமக்கும் இதயம் உயிர் போனாலும் செயலற்று போகிறது. காதலில் தோல்வி என்றாலும் சுக்கு நூறாய் உடைந்ததைப் போல உணர்வற்ற உடலுக்குள் மனதை கணக்க செய்கிறது. இப்படி எங்கோ படித்த வரிகள் அவளுடைய நினைவில் வந்து சென்றன. அந்த நினைவுகளோடு கனவில் மிதந்த காதலில் விழுந்து காதலிக்க ஆரம்பித்த பிறகு காதல் சுகமானது, அதுவே தோல்வியில் முடிகிற போது சுமையாகி விடுகிறது என்ற எண்ணமும் அவளுடைய மனதில் ஓடியது. இப்படியே காதல் கனவுடன் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சேர்த்தே அனுபவித்துக் கொண்டிருந்தவளுக்கு கனவில் காதலனுடன் சேர்ந்து சிரித்தும்
அழுதும் புலம்பிக் கொண்டும் இருந்த நேரத்தில் அம்மாவின் குரல் கேட்டு நிதானத்திற்கு வந்தாள். அலமேலு பவானியின் அருகில் வந்து அமர்ந்து அக்கறையுடன் அவளுடைய தலையை வருடிவிட்டு, ஏம்மா, எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்று கேட்டார். ஏன் இப்படி காய்ச்சலா அடிக்குது? நீ தூக்கத்திலே இப்படி புலம்பிட்டு இருக்கே. நீ எப்பவும் இப்படி இருக்கிறவ இல்லையேம்மா. எந்த நேரமும் சுறுசுறுப்பா எதையாவது பேசிக்கிட்டும் சிரிச்ச முகத்தோட வேலை பார்த்துக்கிட்டும் இருக்கவ. இப்ப எந்த நேரமும் பெயரிஞ்ச மாதிரியே இருக்க. அதுவும் தூக்கத்திலே எதையோ பேசி புலம்பிட்டு இருக்கே. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பயப்படாம சொல்லுமா பவானி என்று ஆறுதலாக பேசினார். பவானிக்கு பதில் எதுவும் சொல்ல தோன்றவில்லை. குற்ற உணர்வில் கூனி குறுகி மனதில் இருப்பதையும் தான் செய்த தவறையும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தாள். ஏமா பவானி, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? உனக்கு அம்மா மேலதான் கோவமா? சொல்லுமா என்று கேட்டவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார். உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா எங்களை எல்லாம் பிரிஞ்சு போனமேன்ற கவலையில தான் இப்படியெல்லாம் இருக்கிறியாமா என்று அலமேலு அக்கறையுடன் கேட்டார். ஆனால் பவானி வாய் திறந்து எதுவும் சொல்ல முடியாத தவறை செய்துவிட்டு வந்திருந்தாள். அப்படியே தான் செய்த தவறை வாய் விட்டு சொல்லிவிட்டாலும் அதை மன்னிக்கத்தான் முடியுமா? இல்லை, மறந்துவிட்டு கடந்து செல்லத்தான் முடியுமா? பவானியிடம் மௌனமே பதிலாக வந்தது. நம்மை இவ்வளவு அன்பாக நேசிக்கும் பெற்றவர்களிடம் நாம் உண்மையாக இல்லையே என்று நினைத்தவளால் கண் கலங்கி கண்ணீர் விட மட்டுமே முடிந்தது. அலமேலு எவ்வளவோ கேட்டும் பவானி பதில் சொல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். வெட்கத்தில்தான் தலை குனிந்து இருக்கிறாளோ என்று நினைத்த அலமேலு, நீ எதை பத்தியும் நினைச்சு பயப்படாம படுத்து தூங்குமா என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே சென்றார். அலமேலு வெளியே சென்றதும் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்ட பவானி அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய அவசர புத்தியும் குருட்டு தைரியமும் தானே. இதுவும் கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைதான். எனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைத்திருக்கிறது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். இதை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு எடுத்தவன்டே போராடி எப்படியாவது அவனுடைய என்னோட வாழ்க்கை அமைச்சுக்கணும் என்று நினைத்தாள். கடலில் கால் நனையாமல் அலைகளில் போராட முடியுமோ? கடலில் மூழ்காமல் முத்தெடுக்க முடியுமா? வாழ்க்கை பயணத்தை கடந்து செல்வதற்கான போராட்டத்தின் முதல் படியே கண்களில் கண்ணீரையும் மனதில் ஏமாற்றத்தையும் கொடுத்து விட்டதே என்று பலவாறு நினைத்து மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்படியே தன்னை பற்றியும் யோசித்தவள், தன்னை பெற்று வளர்த்து பெற்றவர்களின் நம்பிக்கையை நானே குழி தோண்டி புதைத்து விட்டேனே. இனி நான் உயிரோடு வாழ்வதில் என்ன அர்த்தம்? நான் உயிருடன் இருப்பதால் யாருக்குத்தான் என்ன பயன் என்று நினைத்து பலவாறு குழம்பிப் போனாள். காதலிப்பவர்கள் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் அவன் செய்த தவறுக்காக வருத்தப்படவும் இல்லை. ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதோடு, நீயே தனியா வீட்டுக்கு போய்க்கோ பவானி என்று சொல்லிவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் அவளுடைய கண்ணீரை துடைக்கவும் இல்லாமல் கிளம்பி சென்று விட்டான். எனக்கே நீங்க வேலைல, என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நீ எப்படி வீட்டுக்கு போனாலும் சரி, எக்கேடோ கெட்டுப்போ என்று நினைத்தவன் போல, வா பவானி போகலாம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நல்ல தம்பி அப்படியே ஹோட்டல் ரூமில் இருந்து தனியாக கிளம்பி சென்றதை நினைத்தவளால் தன்னை அந்த அறையில் தனியாக விட்டு சென்றதை இப்போது வரை ஜீரணிக்கவே முடியவில்லை. அதை நினைக்கும் போதெல்லாம் அவளுடைய மனம் பொங்கித் தவித்தது. அவளாக அதை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த நினைவுகளை மனதால் கடந்து செல்ல முடியவில்லை. நாம் ஒரு கேடு கெட்டவனிடம் கெட்டுப்போய் விட்டோமே என்று தன்னையே வெறித்து கொண்டாள். அவன் நல்லவனாக இருந்திருந்தால் ஒரு போனாவது பண்ணி மன்னிப்பு கேட்டிருப்பான். இதுவரைக்கும் ஒரு முறை கூட கால் பண்ணி பேசவில்லை. நானும் இன்று அலுவலகம் போகவில்லை. பவானியை காணோமே என்று இப்போது வரை ஒரு போன் கூட பண்ணவில்லை. என்னோட உண்மையான கஷ்டம் தெரியாம பாவம் உடம்பு முடியலன்னு நினைச்சு அம்மா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க என்று நினைத்தவளின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. அம்மா கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லி சமாளிப்ப என்று மனதிற்குள் தவித்தாள். நம்முடைய கதையும் விதி படம் போல ஆகிவிட்டதே. அந்த படத்தில் கதாநாயகன் காதலியை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று ஏமாற்றிவிட்டு சென்றதை நானே பார்த்தேன். அப்படிப்பட்ட விழிப்புணர்வு உள்ள படத்தை பார்த்த பிறகும் ஏனோ எனக்கு என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லையே. இப்படி அவனிடம் ஏமாந்து வந்து இருக்கிறேனே, இதுவும் விதியா, என்னுடைய தலை விதியா, தலை எழுத்தா என்று தன்னுடைய நிலையை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டாள். இதை பற்றி பெற்றவர்களிடம் எப்படி சொல்வது?
அப்படியே சொன்னாலும் அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியுமா? நம்மேல் இருக்கும் பாசத்தால் அவர்கள் என்னை மன்னித்தாலும் என்னால் இதை மறக்க முடியுமா? என்னுடைய மனசாட்சியை என்னைக் கொன்றுவிடுமே. அப்படியே என்னைப் பற்றித் தெரிந்தால் இந்த ஊர் உலகம் என்னை விட என்னுடைய பெற்றவர்களைத்தானே தூற்றும். ஊர் வாயை மூட முடியுமா? இனி நான் உயிரோடு இருப்பதை விட இறப்பதே மேல் என்று பலவாறு நினைத்துக் கொண்டே படுத்திருந்தவளுக்கு தன்னை அறியாமலேயே மீண்டும் தூக்கம் வந்தது. மதிய உணவு நேரத்தில் அலமேலு வந்து பவானியை எழுப்பிய போதுதான் அவள் கண் விழித்து பார்த்தாள். எழுந்து சாப்பிடவாமா? காலையிலயும் சரியா சாப்பிடல. இப்போ உனக்காக சூட சாதம் வச்சிருக்கேன். பவானி எழுந்து போய் முகம் கை கால் கழுவிட்டு வாமா என்று அலமேலு பிடிவாதமாக கூறினார். பவானி பதில் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு எழுந்து பாத்ரூமுக்கு சென்றாள். முகம் கழுவி விட்டு வந்தவளுக்கு இப்போதும் போல கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை ரசித்து பார்த்து அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை. அதனால் முகத்தை தன்னுடைய புறங்கையால் துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். டைனிங் டேபிளில் வந்து அமைதியாக உட்கார்ந்தவள் வழக்கம் போல் அலமேலு என்னென்ன சமைத்திருக்கிறார் என்று ஆர்வமாக கேட்டு அதற்கேற்ப சந்தோஷப்படவோ சலித்துக் கொள்ளவோ கூட அவளுக்கு தோன்றவில்லை. அலமேலு தட்டில் சாதம் போட்டு ரசம் ஊற்றினார். ரசத்தின் மனம் வீடு முழுவதும் பரவி இருந்தது. ஆனால் பவானியின் மனநிலையில் அந்த மனத்தை கூட ரசிக்க முடியவில்லை. அமைதியாக சாதத்தை பிசைந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அலமேலு மகளின் முகத்தையே கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 64. அலமேலு எவ்வளவோ கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்லவும் பேருக்கென்று கொஞ்சம் சாதத்தை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். பவானிக்கு மதிய உணவு பரிமாறிய அலமேலு அவளுடன் உட்கார்ந்து தானும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் பவானி ரூமுக்கு சென்று படுத்துக் கொண்டாள். அலமேலு சாப்பிட்டு முடித்த பிறகு பாத்திரங்களை எடுத்து சென்று தேய்த்து கழுவி வைத்தார். பவானி மதிய உணவு சாப்பிட்ட பிறகும் படுத்திருந்தாள். காலையில் கஞ்சி குடித்துவிட்டு காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டதால் அதனுடைய வீரியம் இன்னும் இருந்தது. அதோடு இவ்வளவு நேரம் தூங்கியிருந்ததால் இப்போது அவளுக்கு தூக்கம் வரவில்லை. தினமும் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவளுக்கு இன்று உடம்பும் மனதும் சரியில்லாமல் இருந்தாலும் பொழுதை போக்கவே கஷ்டமாக இருந்தது. வீட்டில் எந்த வேலையும் செய்ய பிடிக்கவில்லை. சும்மா உட்கார்ந்தும் படுத்தும் இருந்து பார்த்தாள். இவ்வளவு நடந்த பிறகும் மனதில் அவன் மீது வெறுப்பு இருந்தாலும் தன்னுடைய காதலன் நல்ல தம்பியை பார்க்காமல் அவனுடன் பேசாமல் இருப்பது அவளுடைய மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எதையோ இழந்தது போன்ற வெறுமை அவளை வாட்டியது. தன்னுடைய கைபேசியை எடுத்தவள் வாட்ஸ்ஆப்பில் நல்ல தம்பியின் ப்ரொஃபைல் புகைப்படத்தை சிறிது நேரம் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல தம்பி ஏமாற்றுக்காரன், கெட்டவன் என்று தெரிந்தும் அவனை மறக்க முடியவில்லை. இவ்வளவு நடந்த பிறகும் அவனை நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன செய்ய, அவனை மனசார காதலிச்சிட்ட. இனி நான் மறக்க நினைச்சாலும் அவனை மறக்க முடியாது போல என்று நினைத்தபடியே வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல தம்பி கருப்பாக இருந்தாலும் பார்க்க கதாநாயகனைப் போல லட்சணமாக இருப்பான். அவனுடைய முகத்தை பார்த்தவுடனே யாரையும் கவர்ந்துவிடும் கம்பீரம் இருந்தது. உண்மையிலேயே கருப்பு தங்கம் போல தோன்றினான். தங்கமோ பித்தளையோ வெளியே பார்ப்பவர்களை கவரும் தோற்றம் இருந்தால் மட்டும் என்ன பயன்? மனதும் எண்ணமும் சரியில்லாமல் குறுகிய மனப்பான்மை கொண்டவனாக இருந்தால் அந்த அழகுக்கு என்ன அர்த்தம் என்று நினைத்தாள். யாரையும் உருவத்தை வைத்து மட்டும் எடை போடக்கூடாது. அவர்களுடைய குணத்தையும் பழக்க வழக்கத்தையும் வைத்துதான் அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவு செய்ய வேண்டும். பெரியவர்கள் சொல்வது எவ்வளவு உண்மை என்று அப்போது அவளுக்கு புரிந்தது. சரி, எவ்வளோ நேரம் அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்குது என்று நினைத்து நல்ல தம்பிக்கு வாட்ஸ்அப்பில் வரும் மெசேஜ் அனுப்பினாள். சும்மாவே நான் அனுப்புற மெசேஜுக்கு பதில் வராது. இப்ப அவர் என்னையே வேண்டான்னு நினைக்கிற நேரம். இந்த மெசேஜை பார்த்து பதில் அனுப்பிட்டா வானமே இறங்கி வந்து பூமழை பெஞ்ச மாதிரிதான் இருக்கும் என்று நினைத்தாள். எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே என்று நல்ல தம்பியின் நம்பருக்கு அழைத்தாள். 2 முறை ஃபோன் செய்தாள். பிஸி என்று வந்தது. விடாமல் 3வது முறையும் அழைத்தாள். இந்த முறை நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது என்று பதிவு செய்யப்பட்ட குரல் மட்டும் கேட்டது. இவருக்கு நம்மள்ட்ட பேசவே விருப்பம் இல்ல போல. இன்னைக்கு நானும் ஆபீஸ் போல. அப்படி இருந்து ஏன் வரலன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க தோணலையே என்று மனம் உடைந்தாள். இதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் கூட ஃபோன் பண்ணி நேரில் வர சொல்லி பேசியே மயக்கி ஐஸ் மழையில் நனைய வைத்து விடுவான். ஆனால் இப்போது என்னுடைய ஃபோன் வந்த பிறகும் எடுக்காமல்
வேண்டுமென்றே அலட்சியப்படுத்துகிறான் என்று நினைத்தவளின் மனம் இன்னும் அதிகமாக வலித்தது. இப்படி ஒருவரை நான் சந்தித்திருக்கவே கூடாது. சந்தித்தது மட்டுமல்ல, காதலித்து அவருடன் பழகி ஊர் சுற்றியதோடு நிற்காமல் என்னையும் இழந்து இப்போது என்னுடைய காதலுக்கும் கற்புக்கும் மோசம் வந்துவிட்டதே என்று நினைத்து கொண்டாள். பவானி போன் செய்தும் நல்ல தம்பியிடம் இருந்து எந்த பதிலும் வராதது அவளுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் நாளைக்கு காலையில ஆபீஸ் போய் எப்படியாச்சும் அவர்கிட்ட நேர்ல பேசி ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு கேட்கணும் என்று முடிவு செய்தாள். அலுவலகத்தில் லேண்ட்லைன் நம்பரை தவிர தன்னுடைய வேலை பார்க்கும் வேறு யாருடைய கைபேசி எண்ணையும் அவள் வாங்கி வைத்திருக்கவில்லை. அப்படி யாருடனும் நெருங்கி பழகவும் இல்லை. நான் யார்கிட்டயாச்சும் நல்லா பழகியிருந்தா நல்ல தம்பி இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கிறாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப எந்த உரிமையில அவரை பத்தி விசாரிக்கிறது? சரி, நாளைக்கு காலையில ஆபீஸ் போய் நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று நினைத்து மனதை தேய்ச்சி கொண்டாள். ஆனால் பவானியின் மனம் மட்டும் மாறுதல் அடையவில்லை. இப்படியே பலவாறு யோசித்துக் கொண்டே படுத்திருந்தாள். அலமேலு பவானியை அழைத்துக் கொண்டே ரூமுக்குள் சென்றார். தூக்கம் வராமல் கைபேசியை பார்த்து கொண்டிருந்த பவானி நல்ல தம்பியை பற்றிய நினைவுகளிலேயே மூழ்கியிருந்தாள். மனம் ஒரு நிலையில் இல்லாததால் அலமேலு கூப்பிட்டதை கூட அவள் கவனிக்கவில்லை. அலமேலு அருகில் வந்து அவளுடைய தோளை மெதுவாக தட்டியதும் பவானி நிதானத்திற்கு வந்தாள். அம்மா என்ன கேட்டார் என்பதை புரியாமல் எழுந்து உட்கார்ந்தவள் அலமேலுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அலமேலு பவானியின் நெற்றியை தொட்டு பார்த்தார். இப்ப காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. ரூம்லே இப்படி படுத்திருக்காதம்மா. எழுந்து முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஹால்ல போய் உட்காரு. டிவில சாமி பாட்டு போட்டு கேளு. எழுந்து வாமா, சுடு தண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்று சுடு தண்ணீர் எடுத்து வந்தார். பவானியும் மெதுவாக எழுந்து வந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்து கொண்டாள். சுடு தண்ணீருடன் வந்த அலமேலு பவானியை பல முறை கூப்பிட்டார். ஆனால் பவானி எழுந்திருக்காமல் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். தூங்குபவர்களை கூட உடனே எழுப்பி விடலாம். ஆனால் தூங்குபவர்களைப் போல படுத்திருப்பவர்களை எழுப்புவதுதான் மிகவும் கடினம். அதுபோலவே பவானியை எவ்வளவோ கூப்பிட்டும் அவள் எழுந்திருக்காததால் அலமேலு அழுத்துப் போய்விட்டார். இன்று பவானி அலுவலகம் போகவில்லை என்பது வீராசாமிக்கு தெரியவில்லை. பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் பெற்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும். ஆனால் வீராசாமியும் அலமேலுவும் பவானியிடம் அன்பையும் பாசத்தையும் அக்கறையுடன் காட்டினார்களே தவிர மகளின் மனநிலையிலும் நடவடிக்கையிலும் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்க தவறிவிட்டனர். வீராசாமி வெளியில் நின்றபடி போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் அருகில் சென்ற அலமேலுவும் அமர்ந்தார். போன் பேசி முடித்த வீராசாமியிடம், ஏங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வந்துச்சா என்று ஆவலுடன் கேட்டார் அலமேலு. இல்லம்மா, ஆபீஸ்ல என்னோட வேலை பார்க்குற நண்பர் தான் வேலை விஷயமா பேசினாரு என்றார் வீராசாமி. அதை கேட்டதும் அலமேலுவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அதை கவனித்த வீராசாமி சிரித்தபடி, அவசரப்படாத, அவங்களே நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஒரு நாள் நேரம் பார்த்து போகணும். ஆபீஸ்க்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்தோம், இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையோ போயிட்டு வந்துடலாம் என்றார். அந்த நேரம் தண்ணீர் குடிக்க வந்த பவானி பெற்றோர் பேசிக் கொண்டிருக்கதை அறியாமல் கேட்டுவிட்டாள். தன்னுடைய விருப்பத்தை கூட கேட்காமல் திருமண ஏற்பாடுகள் நடக்கப் போகின்றன என்பதை உணர்ந்தவளுக்கு தலை சுற்றியது. கதவை பிடித்தபடியே நின்றவள் அப்படியே மயங்கி கீழே சரிந்தாள். அத்தியாயம் 65. நல்ல வேளையாக அவளுக்கு எந்த அடியும் படவில்லை. அலமேலு அவளுடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து குடிக்கவும் தண்ணீர் கொடுத்தார். மயக்கம் தெளிந்த பிறகு பவானியை ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார வைத்து மின்விசிறியை வேகமாக ஓடவிட்டனர். ஏம்மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா என்று வீராசாமி கவலையுடன் கேட்டார். பவானி அமைதியாக இருந்தாள். அப்போது அலமேலு, காலையிலிருந்தே காய்ச்சல், மாத்திரை போட்டதால இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்றார். அப்படியா? நான் வந்தோடனே சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாமே என்று வருத்தப்பட்டார் வீராசாமி. அலமேலு தயக்கத்துடன், காய்ச்சல் குறைஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா சொல்லல. ஆனா இப்ப எல்லாம் சரியா சாப்பிட்டதும் இல்ல. எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கா. அதான் அம்மாட்ட சொல்லி பூசாரிட்ட விபூதியும் தாயத்து கயிறும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் என்றார். அதை கேட்ட வீராசாமி சிரித்தபடி, இந்த காலத்திலயும் மந்திரம் தந்திரன்னு நம்புறியா? காய்ச்சல்லாம் டாக்டர் கிட்ட காட்டி மாத்திரை எடுத்தா சரியாயிடும் என்றார். அதுவும் சரிதான், ஆனா மனசுக்காகவும் கொஞ்சம் நம்பிக்கைக்காகவும் என்று அலமேலும் மெதுவாக சொன்னார். சரி, உன் விருப்பம். ஆனா பவானியை கவனமா பாத்துக்கோ என்றார் வீராசாமி. பவானியின் நெற்றியை தொட்டு பார்த்தவர், காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, நீ ரூம்க்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுமா என்றார். அலமேலுவிடம், சுடு தண்ணி கொடுத்துக்கோ,
காய்ச்சல் முழுசா சரியாகிற வரைக்கும் சுடு தண்ணியில குளிக்க சொல்லு என்று கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்தார். பவானி அதற்காகவே காத்திருந்தவளைப் போல உள்ளே ரூமுக்குள் சென்று படுத்துக் கொண்டாள். இப்போது அவளுக்கு தனிமையே பிடித்திருந்தது. அறைக்குள் படுத்துக் கொண்டவள் தன்னுடைய காதலையும் எதிர்காலத்தையும் நினைத்தபடி மனதோடு போராடிக் கொண்டிருந்தாள். அலமேலு இரவு டிஃபன் தயாரித்துக் கொண்டிருந்த போது பரமேஷ் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு வந்தாள். மணியை பார்த்த வீராசாமி, பார்கவி அழைச்சு வர நேரமாச்சு என்று நினைத்தார். வண்டியை எடுக்க சென்றவர் சிறிது யோசித்துவிட்டு, சரி நடந்தே போயிட்டு வரலாம் என்று முடிவு செய்து குடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மாலை நேரம் மெதுவாக இருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. வானம் முழுவதும் கருமேகங்கள் திரண்டு நின்றன. எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்துவிடும் என்ற எச்சரிக்கையை இயற்கையே சொல்லிக் கொண்டிருந்தது. வீராசாமி வீட்டின் வாசலில் நின்று வானத்தை ஒரு முறை பார்த்தார். இப்ப மழை வேற வர மாதிரி இருக்கு. மழை வரதுக்குள்ள பார்கவி அழைச்சிட்டு வந்துடணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவர் வேகமாக நடக்கத் தொடங்கினார். பள்ளி மணி அடித்து முடிந்ததும் சிறகுகள் விரித்த பறவைகளைப் போல குழந்தைகள் சிரித்தபடி வெளியே ஓடி வந்தனர். அவர்களில் பார்கவியும் தோழிகளுடன் பேசிக்கொண்டே வந்தாள். தொலைவில் அப்பாவை பார்த்ததும் அவளுடைய முகம் மலர்ந்தது. கையை அசைத்து, அப்பா என்று மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தாள். வாமா, சீக்கிரமா போலாம், மழை வர மாதிரி இருக்கு. அதான் வண்டி எடுத்துட்டு வராம கொடை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிய வீராசாமி மகளின் தோளில் இருந்த பள்ளிப்பையை வாங்கிக் கொள்ள கை நீட்டினார். பைய கூடமா, நான் எடுத்துக்கிறேன். உடனே பார்கவி சிரித்தபடி, வேண்டாம்ப்பா, நானே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்றாள். மகளின் பொறுப்புணர்வை பார்த்த வீராசாமியின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. சரி, கொடைய கூட நான் பிடிச்சுக்கிறேன். பார்கவி கொடையை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு தோளில் பையை மாட்டிக்கொண்டு அவருடன் நடந்தாள். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தனர். வீட்டிற்கு அருகில் வந்தபோது வானம் பொறுக்காமல் மெதுவாக தூறல் விழத் தொடங்கியது. அப்பா, மழை என்று சொல்லியவள் ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி விரைந்தாள். வீராசாமி குடையை பிடித்தபடி அவளை பார்த்து, ஏமா மெதுவா வா, கீழே வழுக்கி விழுந்தா என்ன பண்றது என்று கூறினார். ஆனால் அந்த வார்த்தைகள் காதில் விழுந்தாலும் பார்கவி திரும்பி பார்க்கவில்லை. சிறு குழந்தைகளுக்கே உரிய துள்ளலுடன் வீட்டுக்குள் ஓடி மறைந்தாள். அதை பார்த்த வீராசாமி சிரித்துக்கொண்டே, இளங்கன்று பயமறியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க, இந்த பிள்ளைங்களாம் அப்படிதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அதற்குள் அலமேலு இரவு உணவை தயாரித்து முடித்திருந்தார். வீராசாமியும் பார்கவியும் வீட்டுக்குள் நுழைந்ததும் திடீரென்று நினைவு வந்தது போல, பவானி எங்கம்மா என்று கேட்டார். ரூம்ல இருக்கா, இன்னும் உடம்பு முழுச சரியாங்கல, நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் அவளை கூப்பிடுறேன் என்று அலமேலு கூறிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றார். அந்த நேரம் பரமேஷும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தாள். பையை வைத்துவிட்டு கை கால் கழுவ சென்றாள். அலமேலு டிஃபனை எடுத்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்தார். பிறகு, பரமேஷ் போய் அக்காவை கூட்டிட்டு வா என்றார். பரமேஷ் அறைக்குள் சென்று, அக்கா சாப்பிட வாங்க என்று மெதுவாக கூப்பிட்டாள். பவானி எந்த பதிலும் சொல்லவில்லை. மீண்டும் அருகில் சென்று தோளை மெதுவாக தொட்டாள். அக்கா வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்திருக்காங்க என்றாள். பவானி மெதுவாக கண்களை திறந்தாள். இப்பவும் சாப்பிடாம இருந்தா அப்பா கேள்வி கேட்பாரு என்று நினைத்தவள் அமைதியாக எழுந்து முகம் கழுவிவிட்டு வெளியே வந்தாள். டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர். வீராசாமி அலுவலகத்தில் நடந்த சிறிய சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார். பார்கவி பள்ளியில் நடந்த வேடிக்கைகளை சொல்லிக்கொண்டே சிரித்தாள். பரமேஷும் அவளுடன் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அலமேலு ஒவ்வொருவரின் தட்டிலும் அன்புடன் உணவை பரிமாறிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த குடும்ப மகிழ்ச்சிக்குள் பவானி மட்டும் தனியாக இருந்தாள். சாப்பாட்டின் சுவை நாவில் படவே இல்லை. ரசத்தின் வாசனையும் அவளுக்கு புதிதாக தோன்றவில்லை. அவள் அமைதியாக தலையை குனிந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த அலமேலு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா என்று அன்பாக சொன்னார். போதுமா என்று மட்டும் மெதுவாக சொல்லிவிட்டு தட்டை விலக்கினாள். யாரும் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அந்த அமைதியே அவளுக்கு 1000 கேள்விகளை கேட்டது. உணவு முடிந்ததும் மற்றவர்கள் சிறிது நேரம் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பவானி மட்டும் வழக்கம் போல் எதுவும் பேசாமல் மெதுவாக எழுந்து தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை சற்றே சாத்திக் கொண்டு கட்டிலில் படுத்துக் கொண்டாள். இப்போது அவளுக்கு தனிமையே ஆறுதலாக மாறியிருந்தது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளுடைய மனம் மட்டும் புயல் அடிக்கும் கடலைப் போல கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. அறைக்குள் வந்து கட்டிலில் படுத்துக்கொண்ட பவானிக்கு அந்த அறையே சிறையாக தோன்றியது. வெளியில் குடும்பத்தினர் பேசும் சத்தம் மெல்ல காதில் விழுந்தது. பார்கவியின் சிரிப்பு,
பரமேஷின் குறும்பு பேச்சு, அப்பாவின் அமைதியான குரல், அம்மாவின் அன்பான கவனிப்பு அனைத்தும் வழக்கம் போலவே இருந்தன. மாறியது பவானியின் வாழ்க்கை மட்டும்தான். கண்களை மூடி படுத்திருந்தாலும் அவளுடைய மனம் மட்டும் அமைதியடையவில்லை. அவள் செய்த தவறு, அவன் கொடுத்த ஏமாற்றம், பெற்றோரின் நம்பிக்கை, வரப்போகும் திருமணம் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக மனக்கண் முன் வந்து நின்றன. ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டனே என்று நினைத்தவளின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. அதை துடைத்துக் கொண்டு மெதுவாக திரும்பி படுத்தாள். அழுதால் மனம் லேசாகும் என்பார்கள். ஆனால் சில கண்ணீர்கள் மனபாரத்தை இன்னும் அதிகமாக்கிவிடும். பவானியின் கண்ணீரும் அப்படித்தான். சிறிது நேரத்தில் அலமேலுவும் பரமேஷும் பாத்திரங்களை தேய்த்து கழுவி முடித்தனர். அலமேலு அடுப்படையை சுத்தம் செய்து முடித்துவிட்டு, பரமேஷ், உனக்கு ஹோம்ஒர்க் இருந்தா போய் முடிச்சிருமா என்று கூறினார். சரிம்மா என்று சொல்லிவிட்டு பரமேஷ் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு படிக்க அமர்ந்தாள். அடுத்த நாள் ஆசிரியர் படம் வரைந்து வர சொல்லி இருந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அக்கா நல்லா படம் வரைவாங்க, அவங்க கிட்ட கொடுத்தா அழகா வரைஞ்சு தருவாங்க என்று நினைத்தவள் நோட்டை எடுத்துக்கொண்டு பவானியின் அறைக்கு சென்றாள். கதவை மெதுவாக தட்டினாள். அக்கா? பதில் இல்லை. மீண்டும் மெதுவாக, அக்கா, நாளைக்கு சயின்ஸ் நோட்ல படம் வரையணும், கொஞ்சம் வரைஞ்சு தரீங்களா என்று கேட்டாள். பவானி எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருந்தாள். தூங்குகிறாளோ என்று நினைத்த பரமேஷ் அருகில் சென்று மெதுவாக தோளை தொட்டாள். பவானி கண்களை திறக்கவில்லை. அவள் உண்மையில் தூங்கவில்லை. ஆனால் யாரிடமும் பேச மனமில்லை. அதை அறியாத பரமேஷ், சரி, நாளைக்கு காலையில கொடுத்துக்கலாம் என்று நினைத்து கொண்டு அமைதியாக வெளியே வந்தாள். அந்த வயதில் அவளுடைய உலகமே பள்ளிக்கூடம், புத்தகம், நண்பர்கள் என்பதுதான். காதல், வலி, ஏமாற்றம் இவையெல்லாம் இன்னும் அவளுக்கு தெரியாத வார்த்தைகள். அதனால் சில நிமிடங்களில் தன்னுடைய புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கி வைத்து அம்மாவிடம் சொல்லிவிட்டு படுக்க சென்றாள். படுக்கையில் தலை வைத்த சில நொடிகளிலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டாள். பார்கவியும் அன்றைய பள்ளி சோர்வில் உடனே தூங்கிவிட்டாள். குழந்தைகளின் மனம் எவ்வளவு தூய்மையானது! அவர்கள் தூங்கும் வரைதான் உலகம். தூங்கிய பிறகு கவலையெல்லாம் மறந்துவிடும். ஆனால் பெரியவர்களின் மனம் அப்படி அல்ல. உடல் ஓய்வெடுத்தாலும் மனம் மட்டும் ஓய்வெடுக்க மறுக்கும். ஹாலில் வீராசாமியும் அலமேலுவும் சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பேச்சின் மையம் மீண்டும் பவானியின் திருமணமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லவங்களாதான் தெரியறாங்க என்றார் வீராசாமி. ஆமாங்க, நம்ம பவானி அங்க சந்தோஷமா வாழணும் என்று அலமேலு நம்பிக்கையுடன் கூறினார். அவர்கள் இருவரும் மகளின் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த எதிர்காலம் ஏற்கனவே பவானியின் மனதில் சிதறிப் போயிருப்பதை அவர்கள் அறியவில்லை. சிறிது நேரத்தில் வீட்டின் எல்லா விளக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்தன. வீடு முழுவதும் அமைதி நிலவியது. கடிகாரத்தின் டிக் டிக் என்ற ஓசை மட்டும் அந்த அமைதியை உடைத்துக் கொண்டிருந்தது. பவானி மட்டும் இன்னும் விழித்தபடியே இருந்தாள். கட்டிலில் இருந்து எழுந்து ஜன்னலை திறந்தாள். வெளியில் மழை தூறிக் கொண்டிருந்தது. மழைத்துளிகள் மண்ணில் விழும் சத்தம் அவளுடைய மனதுக்கு மட்டும் ஆறுதலாக இருந்தது. மெதுவாக கைபேசியை எடுத்தாள். வாட்ஸ்அப்பை திறந்தாள். நல்ல தம்பியின் பெயர் இன்னும் அப்படியே இருந்தது. அவருடைய புகைப்படத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் அந்த முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது. இன்று அதே முகத்தை பார்த்ததும் கண்ணீர் வந்தது. அவர் அனுப்பியிருந்த பழைய குறுஞ்செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக படித்தாள். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் என்ற வார்த்தைகள் திரையில் தெரிந்தன. அந்த வார்த்தைகளை படித்தவள் கசப்பாக சிரித்தாள். கைபேசியை அணைத்துவிட்டு மார்போடு அணைத்துக் கொண்டாள். நாளைக்கு நாளைக்கு மட்டும் நான் அவரை பார்த்தே ஆகணும். என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்கணும். என்னை ஏன் தவிர்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் அடுத்த முடிவு என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தாள். அந்த முடிவு அவளுக்கு சிறிதளவு தைரியத்தை தந்தது. காலையில் தூக்கம் தெளிந்து கண்விழித்த பவானி உடம்பு கொஞ்சம் தேறி இருந்தாலும் மனம் மட்டும் இன்னும் நேற்றைய காயத்தை சுமந்தபடியே இருந்தது. இரவு முழுவதும் அவளை தூங்க விடாமல் செய்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் மனதில் வந்து சென்றன. ஆனால் இன்று அவற்றையெல்லாம் நினைத்து படுத்துக்கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது என்பதை அவளுடைய மனம் உணர ஆரம்பித்தது. இப்படி பயந்து ஒளிந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரோடுதான் கழியும். என்ன நடந்தது, ஏன் இப்படி என்னை தவிர்க்கிறார் என்பதற்கு என்று எப்படியாவது
அவரிடமே பதில் கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்து கொண்டாள். அந்த முடிவே அவளுக்குள் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கியது. படுக்கையில் இருந்து மெதுவாக எழுந்தவள் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தாள். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும் என்பார்கள். அந்த நம்பிக்கை இன்று தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா என்ற எண்ணம் ஒரு கணம் தோன்றியது. அடுத்த நொடியே அதை ஒதுக்கி வைத்தவள், எது நடந்தாலும் இன்னைக்கு நான் பின்வாங்க போறதில்ல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவசரமாக குளியல் அறைக்குள் சென்றாள். தலைக்கு குளித்தவளுக்கு நேற்றைய காய்ச்சலின் சூடு பெருமளவு குறைந்திருந்தது. குளிர்ந்த நீர் உடம்பிற்கு புத்துணர்ச்சியை கொடுத்தாலும் மனதில் எரிந்து கொண்டிருந்த கேள்விகளுக்கு மட்டும் இன்னும் பதில் கிடைக்கவில்லை. குளித்து வெளியே வந்தவள் கண்ணாடி முன் நின்றாள். சில நொடிகள் தன்னுடைய முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த 2 நாட்களில் அழுது அழுது கண்கள் வீங்கி இருந்தன. முகத்தில் இருந்த சோர்வை மறைக்க முடியவில்லை. இருந்தாலும் இன்று அலுவலகத்திற்கு செல்லும் முன் தன்னை தைரியமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அலமாரியை திறந்து தனக்கு பிடித்த புடவையை எடுத்தாள். அதை நேர்த்தியாக அணிந்து முடியை சீவி சிறிய பொட்டு வைத்து எளிமையாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். கண்ணாடியில் மீண்டும் ஒரு முறை தன்னையே பார்த்தாள். இன்னைக்கு நான் அழுகிறதுக்காக ஆபீஸ் போல, பதில் கேட்கறதுக்காக போறேன். அந்த எண்ணமே அவளுடைய கண்களில் ஒரு புதிய உறுதியை கொண்டு வந்தது. கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இன்று நல்ல தம்பியை பார்த்தவுடன் அவர் என்ன பேசுவார்? தன்னிடம் இயல்பாக பேசுவாரா, அல்லது மீண்டும் நேற்று போலவே முகம் திருப்பிக் கொள்வாரா? இந்த கேள்விகள் அனைத்தும் அவளுடைய மனதை பிசைந்தன. ஆனால் அந்த கலக்கத்தை விட இன்று அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற உறுதியே அதிகமாக இருந்தது. வீட்டு வாசலை தாண்டி வெளியே வந்த பவானி அலுவலகம் நோக்கி வீரநடை போட்டாள். நேற்று வரை பயத்தில் துவண்டு கிடந்த அந்த பெண் இன்று உண்மையை எதிர்கொள்ள புறப்பட்டிருந்தாள். சீறிப்பாயும் சிங்கப் பெண்ணைப் போல உறுதியுடன் நடந்து சென்ற பவானியின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தது. இன்று எப்படியாவது நல்ல தம்பியிடம் பேசித்தான் ஆக வேண்டும் என்பதுதான்.